அமெரிக்கா போன்ற நாடுகள் 4வது டோஸையும் முடித்துள்ளன. டாக்டர் ராய் மேலும் கூறுகையில், கோவிஷீல்டு தடுப்பூசியின் செயல்திறன் 62.1%. தற்போது 37 தடுப்பூசிகள் பல்வேறு ஒழுங்குமுறை அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பு சுமார் 12 தடுப்பூசிகளை அங்கீகரித்துள்ளது. இந்த தடுப்பூசிகளில் பெரும்பாலானவை வெவ்வேறு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டவை. கோவாக்சின் ஒரு பழைய தொழில்நுட்பம். கோவிஷீல்டு ஒரு அடினோ வைரஸ் வெக்டரை பயன்படுத்துகிறது. மற்ற தடுப்பூசியான ஸ்புட்னிக் கிட்டத்தட்ட அதே கொள்கையை பயன்படுத்துகிறது. உலகளவில் 13 பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்கள் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா போன்ற நாடுகள் 4வது டோஸையும் முடித்துள்ளன. உலக சுகாதார அமைப்பும் 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் புதிய மாறுபாட்டிற்கான தடுப்பூசியை பெற வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது என்றார். இந்த விளக்கங்கள் கோவிட் தடுப்பூசிகள் குறித்த தவறான தகவல்களை நீக்கி, தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்த அறிவியல் பூர்வமான உண்மைகளை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. இதேபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.